ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃபஜ்ஜியாக நல்ல கிரிங்கிள் டாப்போட நம்ம இப்போ ப்ரௌனி செய்யலாம். 200 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் வந்து மார்டேயோட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து 400 கிராம் பேக்கெட்டு. நான் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். சரியா, இப்போ வந்து நம்ம வெயிட் பார்க்கலாம். 200 கிராம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 200 கிராம் தான் நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இதில் 15 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எப்படியும் கட் பண்ணும்போது ஒரு பீஸ் எடுத்து நான் வாயில் போட்டுருவேன். அதில் அந்த 15 கிராம் வந்து மைனஸ் ஆகி போயிடும். நீங்கள் வந்து இந்த ப்ரௌனி வந்து சாக்லேட் கட் பண்ணும்போது குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். நமக்கு மெல்ட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கிறோம், அவ்வளோதான். பெருசாக போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் டபுள் பாயில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ டபுள் பாயில் பண்ணலை. நான் வந்து ஓவனில் வந்து 1 மினிட் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எப்படி மெல்ட் பண்ணியிருக்கேன்னா 1 மினிட் 10 செகண்டுக்கு ஒருக்கா எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுவேன். பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஓவனில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து டபுள் பாயில் மெத்தடில் பண்ணிக்கோங்க. டபுள் பாயில் மெத்தட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதில் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், 200 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். சரியா, ரெண்டையும் வந்து ஓவனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு துண்டு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அப்போ அந்த 15 வந்து மைனஸ் ஆகிருக்கும். டபுள் பாயில் மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடான தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு, அதாவது நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம். நீங்கள் கொதித்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு இதை போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஓவனில் ஹீட் பண்ணி எடுத்தது. நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணாலுமே இதே மாதிரி தான் இருக்கும். எந்த வித்தியாசமுமே வராது, இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நான் வந்து பெரிய ட்ரே எடுத்திருக்கேன். 10 இன்ச்சு ட்ரே எடுக்கலை. ஆனால் இதுக்கு வந்து இந்த அளவுக்கு 10 இன்ச்சு ட்ரே தான் கரெக்டாக இருக்கும். நான் ஏன் பெரிய ட்ரே எடுத்திருக்கேன்னா, கஸ்டமர் வந்து அப்படி தான் கேட்டாங்க. பீஸ் வந்து பெருசாக இருந்தால் எல்லாருக்கும் நிறைய கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் வந்து நம்ம இப்போ நார்மலாக ஒரு பீஸ் எடுக்கிறோன்னா அதுலேருந்து ஆஃப் அந்த திக்னஸ் வந்து கம்மியாக கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். நான் வந்து ஆயில் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. ஆயில் தடவவே வேண்டாம், ஏன்னா கேக்குக்கு நம்ம அப்படி இல்லை. ஆயிலோ இல்லை நீங்கள் ஏதாவது தடவிடணும். இது அப்படி இல்லை. ஏற்கனவே நம்ம நிறைய பட்டர் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து ஆயில் நீங்கள் தடவன்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து 250 கிராம் வந்து மைதா எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷர்மெண்ட் வேணால் பண்ணி பார்க்கலாம். 250 கிராம் மைதா வந்து 117 இருக்குது. நான் வந்து 250 ml கப்பில் எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் 117 இருக்குது. சரியா, எம்எல் கணக்கில் 250. அப்புறம் இன்னொரு 30 கிராம் கொக்கோ பவுடர். டார்க் கொக்கோ பவுடர் வேண்டாம், லைட் கொக்கோ பவுடர் போதும். ஏன்னா டார்க் வந்து நமக்கு சாக்லேட் ஏற்கனவே டார்க்காக போட்டிருக்கிறதுனால டார்க் கொக்கோ பவுடர் வேண்டாம். லைட் கலரில் உள்ள கொக்கோ பவுடர் இருக்குது. 3 வெரைட்டியாக கொக்கோ பவுடர் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், இது வந்து அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்பவே டார்க் கலரில் இருக்கும். ஆனால் நான் வந்து செகண்ட் குவாலிட்டி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ஜலிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இதில் வந்து பேக்கிங் பவுடரோ இல்லை சோடா உப்போ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. பேக்கிங் பவுடரும் சோடா உப்புமே இல்லாமலே சூப்பராக கிரிங்கிள் டாப்போட நல்ல அழகாக ஃபஜ்ஜியான ப்ரௌனி கிடைக்கும். நீங்கள் வந்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கொக்கோ பவுட்ரு வந்து சில நேரம் கட்டி கட்டியாக இருக்கும். கொக்கோ பவுட்ரு ஆனாலும் மைதா மாவானாலும் கட்டி கட்டியாக இருக்கும். நீங்கள் ஜலிக்காமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சரியாக வராது. நான் வந்து நல்லாவே ஜலிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜலிக்கும் போதே அந்த கொக்கோ பவுட்ரு மைதா மாவு எல்லாமே கொஞ்சம் உருண்டையாக இருந்துச்சு, அதை தூர போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை மாற்றி வச்சுட்டு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் வந்து ஈரமே இல்லாமல் இருக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். பவுல் ஈரமாக இருந்துச்சுன்னா, பவுல் ஆனாலும் சரி நீங்கள் பீட் பண்ணுற அந்த பீட்டர் ஆனாலும் ஈரமாக இருந்துச்சுன்னா பீட் ஆகாது. எக் வந்து செம்மையாக பீட் ஆகாது. கரெக்டாக பீட் ஆனால் தான் நமக்கு வந்து ப்ரௌனி கரெக்டாக வரும். தண்ணி மாதிரி ஆயிரும். நீங்கள் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி மாதிரி ஆயிரும். எக் வந்து கரெக்டான அந்த ஃபோமிங் வரவே செய்யாது. நான் வந்து இப்போ 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து உடச்சி ஊற்றும் போது சில டைம்
அந்த தோடு வந்து உள்ளே நம்ம கை தவறி உள்ளே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 3 முட்டையும் நீங்கள் கவனமாக உடச்சி ஊற்றுங்க. அந்த தோடு எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. தோடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு விரலில் வந்து தண்ணி தொட்டுட்டு அந்த தோட்டுக்கு மேலே வச்சு எடுத்திங்கன்னா அது வந்துடும். இப்போ வந்து முட்டை வந்து அதுபோல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டை எடுக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாலே எடுத்து வெளியே வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பட்டர் ஆனாலும் சரி, எக் ஆனாலும் சரி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இதில் வந்து 1/2 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நான் வந்து அம்ரித் கம்பெனியில் உள்ளது தான் எடுப்பேன். அதோட ப்ரௌன் சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து 64 கிராம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கூட போட்டு 70 கிராமாக எடுத்துருக்கலாம். நீங்கள் வந்து இனிப்பு கூட்டுறவங்கன்னா ஒரு 80 கிராமோ இல்லை 90 கிராமோ எடுங்க. நான் வந்து 70 கிராம் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒயிட் சுகரும் அதே 1/2 கப் எடுக்கணும். ஒயிட் சுகர் வந்து வெயிட் கூடுதலாக இருக்கும். கிராம் கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலே வரும். ஒயிட் சுகர் வந்து நீங்கள் பொடிச்சு போடுறது தான் ரொம்பவே நல்லது. நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் வந்து ஒரு 2 or 3 டைம் வந்து நீங்கள் லைட்டாக பல்ஸ் பண்ணிங்கனாலே ரொம்பவே கிரைண்ட் ஆயிரும். லைட்டாக பல்ஸ் பண்ணால் போதும். நம்ம அதை பொடிச்சு எடுக்கிறதுக்காக மட்டும்தான், ரொம்ப கிரைண்டாக வேண்டும் அப்படி வேண்டாம். லைட்டாக பல்ஸ் பண்ணிங்கன்னா அது பொடிஞ்சிரும். பொடிச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எக்கோட நல்லா பீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பொடி பண்ண சர்க்கரையும் நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் போட்டிருந்தேன்ல அதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு லைட்டாக பீட் பண்ணலாம். ஏன்னா அந்த சுகர் வந்து நம்ம கரையணும். சுகரும் ப்ரௌன் சுகரும் கரைஞ்ச அப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல் ஸ்பீட் வைக்கணும். ஃபஸ்ட்டே ஃபுல் ஸ்பீட் வச்சாக்கி சுகரும் ப்ரௌன் சுகரும் வந்து அடியில் தங்கிரும். அப்புறம் அது வந்து கரையாது. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் போட்டு நல்லா பீட் பண்ணணும். அந்த பீட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த எதுவுமே கையில் வந்து இருக்கக்கூடாது. அந்த கிறிஸ்டல் எதுவுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணுங்கள். அதனால் கேக்குக்காக நம்ம பீட் பண்ணுற அளவுக்கு ஃபோமிங் வேண்டாம். அதுக்கு முந்தின ஸ்டெப்பில் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் விரலால் உங்கள் ஹேண்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் விரலால் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து எந்த கிறிஸ்டலுமே இருக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் எல்லாம் அந்த பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும், நான் வந்து மார்டே கம்பெனி தான் எடுத்திருந்தேன். அந்த டார்க் சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நம்ம வந்து இதில் ஊற்றி நல்லா பீட் பண்ணணும். அந்த எக்கும் நம்ம இந்த ப்ரௌன் சுகருமே நல்லா பீட் ஆகணும். நல்லா ஆற வச்சு தான் நீங்கள் வந்து ஊற்றணும் இதில். அதாவது டபுள் பாயில் பண்ணும்போது ஹீட்டாக இருக்கும். நீங்கள் கவனமாக ஊற்றுங்க. லைட் வார்மாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சூடாக இருந்தால் எக்கு வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் நான் வந்து ஓவனில் வச்சுருந்ததுனால எனக்கு வந்து குயிக்காகவே ஆறிடுச்சு. நம்ம ஓவனில் வைக்கும்போது சீக்கிரமாகவே ஆறிடும். அதனால் எப்போவுமே கவனமாக சூடு இல்லாமல் லைட் வார்மோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அந்த எக்கும் அந்த நம்ம டார்க் சாக்லேட் மிக்ஸும் வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகணும். லைட்டாக மிக்ஸ் ஆகிட்டு விட்டிங்கன்னா அந்த கிரிங்கிள் டாப் வந்து வராது. கிரிங்கிள் டாப் வரணும்னா நீங்கள் எக்கும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டார்க் சாக்லேட்டுமே நல்லா பீட் ஆகும். நல்லா பீட் ஆனால் மட்டும்தான் கிரிங்கிள் டாப் வரும். கிரிங்கிள் டாப் வந்தால் தான் ப்ரௌனிக்கு ஒரு லுக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிலவங்க சொல்லுவாங்க உப்பு போட்டால் மிக்ஸ் ஆகாது, அப்படி இல்லை. அப்படின்னா நீங்கள் ஜலிக்கும் போதே நீங்கள் வந்து உப்பு போட்டு ஜலிச்சு வச்சுக்கோங்க. எனக்கு இதுவரை அந்த பிரச்சனை இல்லாதனால நான் வந்து அப்படி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 or 3 டைம்ஸாக நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சும் மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் கேக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி
நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் மிக்ஸ் ஆக்கியிருக்கணும். அந்த மாவு எதுவுமே அடியில் தங்கிடாமல் நம்ம நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சுற்றி விடும்போது அந்த மாவு வந்து உள்ளே தங்கிடும், மடங்கி உள்ளே இருக்கும். அதனால் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக நல்லா நீங்கள் அடியிலேருந்து எடுத்து விடணும். எடுத்து விட்டிங்கன்னா தான் அந்த மாவு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகும். இப்போ தெரியும் உங்களுக்கு, கரெக்டான பக்குவமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவே இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. இந்த அளவு தான் பேட்ரு கரெக்டான பக்குவம். இப்போ வந்து நம்ம ட்ரேயில் ஊற்றி ஓவனில் வச்சுலாம். நீங்கள் வந்து நான் வந்து இந்த ட்ரே தான் எடுத்திருக்கேன், பெரிய ட்ரே எடுத்திருக்கேன். ஓவன் வந்து ஒரு 10 மினிட் 180 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வந்து டாப் அண்ட் பாட்டம் ராடு வந்து பேக்கிங் மூடில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஓவனில் தான் வைக்கணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் குக்கரில் வைக்கலாம், இல்லை ஏதாவது பெரிய பாத்திரத்தில் கூட வைக்கலாம். பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உப்பு போட்டோ இல்லை நார்மலாக ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டும் வைக்கலாம். குக்கர்லேயும் அதே ப்ரொசீஜர் தான். குக்கரில் வந்து நீங்கள் விசில் போட வேண்டாம், கேஸ்கட் போடலாம். இப்போ வந்து நல்லா ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் கோடு போட்டு நல்லா அதை வந்து லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிக்கிட்டால் தான் அந்த பீசஸ் வந்து கரெக்டாக வரும். எல்லாமே ஒரே வெயிட்டில் வரும். இல்லைனா பீசஸ் வந்து வெயிட் வேறு மாறும். பீசஸ் வெயிட் கரெக்டாக வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் நட்ஸ் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். இதுக்கு வந்து ப்ரௌனிக்கு வந்து முந்திரி வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து இப்போ என்ன போட்டிருக்கேன்னா சாக்கோ சிப்ஸ் தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து கஸ்டமர் நட்ஸு கேட்கல, அதனால் நான் வந்து சாக்கோ சிப்ஸ் தான் போட்டிருக்கேன். சாக்கோ சிப்ஸு மேலே தூவி விட்டிக்கோங்க. ஆனால் இதுக்கு ப்ரௌனிக்கு வந்து முந்திரியும் வால்நட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வால்நட்டு நீங்கள் பொடிச்சு போடலாம். உள்ளே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதுமே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை டார்க் சாக்லேட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படி போடலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் வருதோ, பேட்ரு மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட்டை நீங்கள் வந்து இதில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம். நீங்கள் வந்து கட் பண்ண டார்க் சாக்லேட்லாம் போட்டிங்கன்னா அந்த மெல்ட் ஆகி வரும்போது நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இது ஓவனில் வச்சுட்டேன். ஓவனில் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடில் வைங்க. வச்சுட்டு 180 டிகிரியில் வைங்க. வச்சுட்டு நான் ஒரு 30 மினிட் வச்சுருக்கேன். ஆனால் 30 மினிட்ஸ் ஆகாது, 25 மினிட்ஸ்லேயே மேக்ஸிமம் பேக் ஆகிடும். ஏன்னா நான் திக்னஸ் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். ஆனால் நார்மலாக எப்போவுமே 30 மினிட் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். பேக் ஆகும்போது நான் ஆஃப் பண்ணி எடுத்துருவேன். இப்போ வந்து எடுத்துட்டேன். சூடு ஆறின பிறகு எடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக இதே மாதிரி கிராக் விழும். நான் வந்து எனக்கு அர்ஜெண்ட்டாக ப்ரௌனி கேட்டதுனால குயிக்காக எடுத்துட்டேன். நல்லா சூடு ஆற விட்டு நீங்கள் எடுங்க. அப்போ இந்த கிராக் எதுவுமே வராது. எனக்கு என்னோடய டைம் அதிகம் இல்லாததுனால நான் வந்து சீக்கிரமாக வெளியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி கிரிங்கிள் டாப்போட சூப்பரான ஃபஜ்ஜியான ப்ரௌனி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா, இதே அளவு மாறாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு டூத் பிக் எடுத்து குத்தி பாருங்கள். அதில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கூட வைக்கணுன்னா கூட வைக்கலாம். நீங்கள் ஆனால் ஓவன் இல்லாமல் வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகும். எனக்கு வந்து 25 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. ஓவன் இல்லாமல் நீங்கள் வச்சிங்கன்னா ஒருவேளை ஒரு 35லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வரை ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ டிமோல்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், உடையாமல் பண்ணுங்கள். நான் வந்து பண்ண மிஸ்டேக் என்னென்னா சூடோடு எடுத்ததுனால எனக்கு டைம் இல்லாததுனால நான் சூடோடு எடுத்தேன். அதனால் எனக்கு அது வந்து கிராக் விழுது. ஆனால் கிராக் வந்து கரெக்டாக அங்கங்கே கோணாமல் சென்டராக விழுந்ததுனால, ஒரே லைனாக விழுந்ததுனால எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸி. எனக்கு வந்து ப்ரௌனி வந்து பீசஸ் வந்து வேஸ்ட் ஆகலை. எனக்கு வந்து கஸ்டமர் வந்து 1/2 kg தான் கேட்டிருந்தாங்க. மீதி இது வந்து 800 கிராம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா 1 kg வராது, 800 கிராம் வரும். கஸ்டமர் வந்து எனக்கு 500 கிராம் தான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து 500 கிராம் தான் அவங்களுக்கு போட்டுட்டு மீதியை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் ப்ரௌனி கூடால வச்சு சாப்பிட்டீங்கன்னா
அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஐஸ்கிரீமை விட நீங்கள் டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம் வந்து இதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன். டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம் வச்சு இதில் சாப்பிடும்போது என்னென்னா, அந்த டெண்டர் கோகனட்டில் ஐஸ்கிரீமில் வந்து அந்த குட்டி குட்டியாக அந்த ஃப்ளஷ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதோடு வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குட்டி பிள்ளைங்க கூட ப்ரௌனி பண்ணலாம். ப்ரௌனி வந்து நமக்கு ஈஸியான மெத்தடு. கேக் மாதிரி ரொம்பவே பீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.